மணி என்ன ஆகுது? இவ்வளவு நேரம் ஆகியும் இன்னும் நல்லா தூங்கிட்டு கிடக்கா. இதுவே அவங்க மாமியார் வீடா இருந்தா 5 மணிக்கெல்லாம் எந்திரிச்சு எல்லா வேலையும் இழுத்து போட்டு செய்யறது. இங்க வந்தா மட்டும் இப்படி மாறிடுறது. என்னதான் பிள்ளையோ இவளுக்கு? ஏமா தூங்கிட்டு தானே இருக்க, எதுக்கு வந்து எழுப்பி விடுறீங்க? இந்த ஓனு கத்திக்கிட்டு கிடக்குற வேலையெல்லாம் இங்க வச்சுக்காத. ஒழுங்க மரியாதை எந்திரிச்சிரு. போய் குளிச்சிட்டு வா. இப்படியே தூங்கிட்டு இருக்காத. வீட்ல ஒரு வேலை பாக்குறது இல்ல. தூங்கி தூங்கி நல்லா முழிச்சுக்கிட்டே இரு. எப்பதான் உங்க மாமியார் வீட்டுக்கு போய் தொலைவியோ? உயிரை வாங்குறதுக்குனே வந்திருக்கா. ஏமா காலையில இந்த அடி அடிச்சிட்டு போறீங்களே, கொஞ்சம் கூட மனசாட்சியே இல்லையா? ஒரு பெட் காஃபி எடுத்துட்டு வந்து குடுங்கம்மா. அப்பதான் இந்த நாளே நல்லா ஆரம்பிக்கும். என்ன கேட்ட? பெட் காஃபியா? அதெல்லாம் ஒண்ணும் கிடையாது. நாளை நல்லா ஆரம்பிச்சாலும் ஆரம்பிக்கலனாலும் நீ வீட்ல எந்த வேலையும் பார்க்க போறது இல்ல. அப்ப என்ன உனக்கு? அமைதியா கடை போ. இதுவே அவங்க மகனுக்கா இருந்தா எந்திக்கிறதுக்கு முன்னாடி பெட் காஃபி எடுத்துட்டு போய் கொடுத்து அவங்க பாசமா எழுப்பி விடுவாங்க. என்ன மட்டும்தான் இப்படிலாம் இந்த வீட்ல நடத்துறாங்க. எல்லா வேலையும் முடிச்சாச்சு. நிம்மதியா உட்காந்து யார்கிட்டயா கொஞ்ச நேரம் கதையை பேசிட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்டு தூங்க வேண்டியதான். என்ன காக்கா கரைஞ்சுக்கிட்டே இருக்கே காலையில இருந்து? நம்ம வீட்டுக்கு யாரும் வர போறாங்களா? உனக்கு எச்சம் போட வேற இடமே கிடைக்கலையா? கூறு கேட்ட காக்கா. காக்கா கூட நம்மள நிம்மதியா இருந்து தொலைய விட மாட்டேங்க. ஹோய் முத்தழகு, என்ன யார்கிட்ட பேசிட்டு இருக்க? ரொம்ப கோவமா இருக்க போல. என்ன ஆயிட்டு? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. என்ன விஷயம்? அட கோவப்படாத முத்தழகு. உங்க வீட்ல இன்னைக்கு என்ன சமையல்? இப்பதான் நல்லா சால மீன் போட்டு மீன் குழம்பு வச்சுட்டு வந்த பாத்துக்கோ. வாசமே எப்படி சும்மா தூக்கலா இருக்குல்ல? தெரிஞ்சேதான் கேட்டேன். எனக்கும் கொஞ்சோண்டு குழம்பு தெரியாமா? பேதல போவாளுக்கு வீட்டுல ஒரு வேலை பார்க்க இயலாது. நம்ம கிட்டயே குழம்பு வாங்கி தின்னு தின்னு வாழ்க்கையை ஓட்டிடுவாய்வேன். சரி தந்து தொலைறேன். அப்புறம் உன்னை பத்தி என்கிட்ட நிறைய பேர் வந்து விசாரிச்சாங்க. என்ன பத்தி என்ன விசாரிச்சாங்க? அது ஒண்ணும் இல்லக்கா, உங்களோட மகளுக்கு கல்யாணம் வச்சிருக்கீங்களாம்ல, அதான் ஏதோ மாப்பிள்ளை பார்த்திருந்தீங்களாம். அவங்கெல்லாம் வந்து எங்க வீட்டுல உங்களை பத்தி விசாரிச்சுட்டு போனாங்க. அட அப்படியா? நானே சரியான நேரம் வரும்போது உன்கிட்ட சொல்லலாம்னு இருந்த பத்துக்கோ, அதுக்குள்ள வந்து விசாரிச்சுட்டாங்களா? சரி, நீ என்ன பத்தி என்ன சொன்ன? எல்லாமே நல்ல விதமா தானே சொல்லி வச்சிருக்க. உங்களை பத்தி என்ன சொன்னா? அந்த நிலாவை தானா கையில புடிச்ச ராசாவுக்காக. வீட்டுல யாராச்சும் இருக்கீங்களா? யாரு இது? இருக்கேன், உள்ள வாங்க. வணக்கம்க்கா. வணக்கம் வணக்கம். யாரு நீங்க? என்ன வேணும் உங்களுக்கு? அது ஒண்ணும் இல்லக்கா. ஒண்ணும் இல்லனா அப்ப எதுக்கு இங்க வந்திருக்கீங்க? ஐயோ ஒண்ணும் இல்லனா அது இல்லக்கா. சரியான லூசா இருப்பாங்க போல. இந்த உங்களுக்கு பக்கத்து வீட்டு முத்தழகு தெரியுமா? தெரியுமே, அவன் என்னோட ஃப்ரெண்டு தாமா. என்ன விஷயம் சொல்லுங்க. முத்தழகு அவங்க பொண்ணுக்கு தான் என்னோட மகனை கேட்டு வந்தாங்க பத்துக்கோங்க. சரி, அவங்க எப்படிப்பட்ட ஆளுன்னு எனக்கு தெரியல, அதான் அவங்க பக்கத்து வீட்டார்கிட்ட விசாரிக்கலாமேன்னு வந்த பத்துக்கோங்க. ஓ அப்படியா? ஆமாக்கா. அவங்க எப்படிப்பட்டவங்க? நல்லவங்களா? அம்மா அவளை பத்தி சொல்லணும்னா சொல்லிக்கிட்டே போலாம். அவ வாய் இருக்கே வாய், யாராச்சும் வாயை கொடுத்தாங்கன்னு வச்சுக்கோ, அவ்வளவுதான், உங்க சோழியை முடிச்சு விட்டுருவா. வாயா இல்ல கூவா ஆறான்னு தெரியல. எப்ப பாப்பா எல்லாருக்கிட்டையும் சண்டை போடுறதே ஒரு சோழியா வச்சுக்கிட்டு இருப்பா பத்துக்கோ. நேத்து கூட பாரு, தண்ணி பிடிக்க ஒருத்தவங்க வந்துட்டு இருந்தாங்க. அவங்க தெரியாம அவ குடத்தை தள்ளி விட்டுட்டு அவங்க பிடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஹாஸ்பிட்டல்ல அட்மிட் பண்ணிருக்காங்க அவளை. என்ன கதைன்னு தெரியல. இன்னைக்கோ நாளைக்கோ அவளுக்கு பாவம். ஐயோ என்ன சொல்றீங்க? இப்படி நம்ம பண்ணுவாங்க? அட என்னம்மா நீனே? ஆமான்னு சொல்றல. இந்த மாதிரி குடும்பத்துல போய் பொண்ணு எடுத்துனா அவ்வளவுதான், உன் ஜோலி முடிஞ்சது. என்ன இது? இன்னொருத்தவங்க இவளை பத்தி ரொம்ப நல்லா சொன்னாங்க, இவங்க இப்படி சொல்றாங்க. சரியான கோல் சொல்லி பாட்டியா இருப்பாங்க போல. போய் சொல்லி சரி அப்படியே நைஸா இங்க இருந்து எஸ் ஆயிர வேண்டியதான். சரிக்கா, ரொம்ப நன்றிக்கா. உங்களால என்ன பண்ண முடியுமோ அது பண்ணிட்டீங்க. நான் கிளம்பட்டுமா? போயிட்டு வாமா, போயிட்டு வா. இன்னும் ஒரு 2-3 ஆள் கிட்ட விசாரிக்கணும். இவங்க சொல்றது கூட ஒருவேளை உண்மையா இருக்கலாம். நம்ம எடுத்த உடனே யாரையும் நம்பிடக்கூடாது. ஏமா அப்புறம் ஒரு விஷயம். அது ஒண்ணும் இல்லம்மா, நான் தான் இப்படிலாம் சொன்னேன்னு வெளியே யாருக்கிட்டே சொல்லிட்டு இருக்காதே சரியாம்மா. நான் ஒண்ணுக்குள்ள ஒன்ன பழகிட்டேன் அவங்க கிட்ட. அதுக்கப்புறம் தெரிஞ்சா எதனா நினைச்சுப்பாங்க பாத்தீங்களா? சரிக்கா, அதெல்லாம் நீங்க எதுவும் கவலைப்படாதீங்க, நான் சொல்ல மாட்டேன். சரியான கொனட்டி கொத்தமல்லியா இருப்பாங்க போலயே இந்த கிழவி. ஆளையும் மண்டையும் பாரு இந்த ராசமாவா கொக்கா. யாருக்கிட்ட வந்து கேட்க கூடாதோ அந்த முத்தழக பத்தி என்கிட்டயே வந்து எல்லாத்தையும் விசாரிச்சுட்டு போறாங்க. பாவம் முத்தழகு. எப்படி நம்ம இந்த மாதிரிலாம் சொன்னா அவங்க கிட்ட உண்மையை சொன்னா நம்மள பிரிச்சு மேஞ்சிருவா. என்ன ராசமா யோசிச்சுக்கிட்டே இருக்க? என்ன சொன்னு டக்கு புக்குன்னு சொல்லு. அது ஒண்ணும் இல்லக்கா, உங்களை பத்தி ரொம்ப நல்ல விதமா தான் சொன்னேன். ரொம்ப சாந்தமான மனசி, அமைதியா இருப்பாங்க. எதுவா இருந்தாலும் ரொம்ப பொறுமையா கொண்டு போவாங்க. டக்குன்னு கோவமே பட மாட்டாங்க. மருமகளை நல்லா பாத்துப்பாங்க. அப்படி இப்படின்னு சொன்னங்க. அப்படியா?
அப்படியாம்மா? வேற என்ன சொன்ன? இவளுக்கு ஒரு மருமக இருக்கா, எந்த வேலையும் மருமகளை பார்க்கவே விட மாட்டாங்க. ரொம்ப நல்லா பார்த்துப்பாங்க, ஒரு தாய் போல இருப்பாங்கன்னு சொல்லி விட்டங்க. சிரிப்ப பறி கிளவிக்கு. அதெல்லாம் சரிக்க, உங்க மருமகளை எங்க? ரொம்ப நாள் ஆயிட்டேம்மா பார்த்தே. அதை ஏன் கேட்கப்போ, அந்த விளங்காதவ அவங்க அம்மாக்காரி வீட்லயே தான் இருக்கணும்ன்றா. அப்ப என்னத்துக்கு தான் கல்யாணம் முடிச்சுட்டு இங்க வந்தான்னு எனக்கு தெரியல. எல்லாத்துக்கும் பதில் சொல்ல வேண்டியதா இருக்கு பாரு. ஒரு போன் அடிச்சு கூப்பிடணும் பார்த்துக்கோ. நானும் ரொம்ப நாளா நினைச்சுக்கிட்டே இருக்கேன். இப்ப நீ கேட்டதும் தான் ஞாபகம் வருது. இப்பவே டக்கு புக்குன்னு என் அவனை ஒரு போன் அடிக்க சொல்ல வேண்டியதான். இன்னும் என் மகளை வேற மாப்பிள்ள பார்க்க வராங்க. வீட்டுல ஊர்பட்ட வேலைகள் இருக்கு. அவ ஆத்தாக்காரி வீட்லயே உட்கார்ந்துட்டு இருந்தா சரிப்பட்டு வர மாட்டி. அது சரி, அங்கேயே உட்கார்ந்துட்டு இருந்தா வேலைகள் நடக்குமா? டக்கு புக்குன்னு கிளம்பி வர சொல்லுங்க. போனும் இல்ல பாரு, என் அவன் கிட்ட தான் சொல்லணும். எப்பா ராசா, இங்க வாய கொஞ்சம். நம்ம வேலை முடிஞ்சது, வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதான். சரிக்கா, வீட்டுக்கு போயிட்டு வரேன். என்ன இந்த குழம்பையும் வாங்கிட்டு போ. நல்ல வேலை பாருங்க, ஞாபகப்படுத்தினீங்க, நானே மறந்துட்டேங்க. ரொம்ப நன்றி. ரொம்ப நல்லவங்களா இருக்காங்க.